உங்கள் பாசத்திற்குரிய 11ஆம் வகுப்பு கலக்கல் காமெடி காய்ஸ் வழங்கும் சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. எங்களின் நோக்கம் உங்களை சிரிக்க வைத்து உங்களது வயிறுகளை புண்படுத்துவது மட்டுமே. ஆண்டிப்பட்டி மக்களுக்கு ஓர் அறிவிப்பு. இன்று மாலை பொங்கல் விழாவை முன்னிட்டு நமது ஊர் விளையாட்டு திடலில் ஒரு மாபெரும் கலை நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் அலைகடல் என திரண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஹலோ தர்ணி, நான் திருவிழாக்கு வந்துட்டேன்டா. நீ எங்கடா இருக்கிற? சிவா வந்துட்டேன்டா, கிட்ட வந்துட்டேன்டா. வாடா வாடா. வரேன்டா. ஏய், காலைல வேற சாப்பிடல, திருவிழால சோறு போடுவாங்கல்ல. டெஃபினெட்லி. என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் எதையும் ஆரம்பிக்காம இருக்கிறாங்க? பாரு, அதுக்கு தானே வந்தோம், இனி எதுவும் ஆரம்பிக்கலையா? டேய், நீ ப்ரோக்ராம்க்கா வந்த? சாப்பிட தானே வந்த? பங்கு சீக்ரெட், டோன்ட் டெல் டு எனிபடி. தம்பி, எப்போதான்ப்பா நிகழ்ச்சி ஆரம்பிப்பீங்க? நாட்டாம வந்தா ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. எப்பதான்ப்பா வருவாரு? ஏன்பா கோயங்கரு, எப்பதான்ப்பா நாட்டாம வருவாரு? தோ எட்டி பாரு, ஸ்டேஜு கீழே தான் உட்காந்துருக்காப்ல. அவருக்கு டைட்டில் சாங் போட்டாதான் வருவாராம். ஆபரேட்டர் அண்ணன், அவர் டைட்டில் சாங்க போடுங்கண்ணே. லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா. என்றா பாட்டு இது? என்ற பாட்டை போடுங்களா? நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி. ஏனுங்க நாட்டாம, உங்க பாதம் பட்டா வெள்ளாம விளையும்னா எதுக்கு இந்த காவேரி பிரச்சனை? எதுக்கு இந்த உரம் யூரியாலாம்? உங்க பாதம் மட்டும் போதுமே, விளைச்சல் அமோகமா வரும். என்றா இத மாதிரி விளம்பரம் பண்ணாதானே என்ன நாட்டாமன்னு இந்த ஊர்ல ஒத்துப்பாங்க. நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. நாட்டாம 25 வருஷத்துக்கு முன்னால இந்த மரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்றா இது நான் நட்டு வச்ச மரமாக்கும். இல்ல நாட்டாம, உங்களுக்கு கட்டி வச்சு அடிச்சது. சரி பப்ளிக் யாரா அவன்? ஊர் நாட்டாமையா இருந்துன்னு இவ்வளவு லேட்டா வரான். நாட்டாம, என் ரத்தம் கொதிக்குது சொல்லுங்க. அவனை சீவி போடுறேன், சீவி. சீவிடா அவன. நாட்டாம, அவனை சீவிட்டேன். மகிழ்ச்சி. நாட்டாம, இனிமே உங்களை எவனாச்சும் எதிர்த்து பேசினா சீவிட்டேன், சீவி. கணக்குல நீ சீவன லட்சணத்தை தான் இங்க இருக்க எல்லாரும் பார்த்தாங்களே. என்றா ஊர் நாட்டாம வந்திருக்கேன், இப்படி சேரை திருப்பி போட்டு வச்சிருக்கீங்க. ஒழுங்கா திருப்பி போடுங்கடா. எங்க நாட்டாம, நீங்க சேர திரும்பினா திரும்பாதுன்னு சொல்றதாக்கும். என்றா நாட்டாமே எதிர்த்து பேசுறியா? ஒழுங்கா சேரை திருப்பி போடுறா. உத்தரவு நாட்டாம. என்றா பசுபதி, இன்னைக்கு என்னடா பஞ்சாயத்து? நாட்டாம, இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு வரல, கலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். ஏன்பா அந்த ஏஜென்ட்டுக்கார தம்பியை கூப்பிடுங்கப்பா, டைம் ஆயின்னு இருக்குல்ல. ஹலோ அண்ணன், February 10 லண்டன் போகிறேன். அங்கே ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்படியே வர வேலை அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்காங்களாமே, அவரை பார்த்துட்டு February 30 இந்தியா வரேன். அதனால ஃப்ரீயாக இருந்தால் வர முடியாது, பிஸியாக இருந்தால் பார்க்கலாண்ணே. சோபா, நான் ரொம்ப பிஸிப்பா. February 10 எங்க போறீங்க? லண்டன் போகிறேன். இங்க அந்த போனை கொடுங்க. இது போனு நினைச்சு பவர் பேங்க்ல இவ்வளவு நேரம் பேசிட்டு ஊரை ஏமாத்துற. ஏஜென்ட் வேலையில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஏன்பா ஏஜென்ட்டுக்கார தம்பி, இங்க வாப்பா. ஐயா வணக்கம் ஐயா.
என்னப்பா ப்ரோக்ராம்லாம் ரெடியா இருக்காப்பா? ரெடியா இருக்கியா? 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன். ப்ரோக்ராம்லாம் ஒழுங்கா இருக்கணும். இவன் முழுசா 2000 ரூபா நோட்டே பார்த்தது கிடையாது, இதுல 1 கோடி வேற. விளங்கின மாதிரி தான். சரிங்க ஐயா. ஐயா, வெல்கம் டான்ஸுக்காக ராஜஸ்தான்ல இருந்து 2 பேரை கூட்டு வந்திருக்கேன் ஐயா. என்றா தம்பி சொல்ற? நம்ம ஊர் கலை நிகழ்ச்சிக்கு ராஜஸ்தான்ல இருந்து கூட்டின்னு வந்திருக்கியா? வர சொல்ல அவங்கள பாப்போம். ஐயா, கொஞ்சம் நவுந்து உட்காருங்க ஐயா. கமான் கேர்ள்ஸ். लटपट कमर दामिनी अधर रागिनी हो, लटपट कमर दामिनी अधर रागिनी, मेरे घर आई कैसी सजी धजी, देखो मेरे पिया की सावरी, जिया से बावरी, मेरे अंगना में देखो आज खिला है चांद। गिरबाजा धुन झम झम झमाके झाम, तुराज मन झम झम झमाके झाम, गिरबाजा धुन झम झम झमाके झाम, तुराज मन झम झम झमाके झाम। पिंगा गपोरी पिंगा गपोरी पिंगा गपोरी पिंगा, पिंगा गपोरी पिंगा गपोरी पिंगा गपोरी पिंगा। நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டி அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. ஏஜென்ட்கார தம்பி இங்க வாப்பா. டைம் எல்லாம் இங்க வேஸ்ட் ஆகக்கூடாது பாரு. அடுத்து என்ன ப்ரோக்ராமு? அடுத்தது ஃபாரின்ல இருந்து ஒரு ஆட்டக்காரரை கூட்டு வந்திருக்கேன் ஐயா. என்னப்பா ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான்ற, இப்ப ஃபாரின்ற. சரி, அவரை கூப்பிட்டு எப்படி ஆடுறாருன்னு பாப்போம். நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டி அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. யாருங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்கடா. என்றது ஐயா கோக்கு போடா மக்கு. குடிக்க கேட்ட கொல்றதுக்கு கொண்டு வரியாக்கும். மக்களே, இவன் சொல்றேன், இந்த கோக்கெல்லாம் குடிக்காதீங்க, அது உங்க உடம்புக்கு கேடுதான் தரும். என்றா பசுபதி? 5, 10, 20 ஐயா ஒரு 2000 பேர் இருப்பாங்கய்யா. இந்த லொல்லாக்கம் நக்கலாக்கம் நையாண்டியாக்கம். அடுத்தது என்ன ப்ரோக்ராம்னு கேட்டா இங்க இருக்க எத்தனை பேர்னு எண்ணி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஏஜென்ட்கார தம்பி ஃபர்ஸ்ட் 2 பேர் ஆடுறாங்க, இப்போ ஒருத்தர் ஆடுறான். ஒரு குரூப் ஆர் டான்ஸை போடுப்பா. ஐயா, நம்ம ஊர் டான்ஸுக்காக நம்ம ஊர் இளங்காளைகள் வந்து டான்ஸ் ஆட வந்திருக்காங்க ஐயா. ஓ, ஜல்லிக்கட்டா? நடக்கட்டும் நடக்கட்டும்.
நல்ல வேலை சிங்கத்தெல்லாம் அடக்கப்புல சிங்கத்தெல்லாம் அடக்கப்பட்டிருந்தாங்கன்னா நம்ம நாட்டாமே போயிருப்பாரு. உன் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன். என்னை எருமாடு தானே சொன்னேன். நிறுத்துங்கப்பா ஒரு முக்கியமான ஆள் வராருப்பா. அப்படின்னா கூப்பிடுங்கப்பா வர. அவரு டைட்டில் சாங் போட்டாதான் வருவேன்னு அடம் பிடிக்கிறாருப்பா. அப்போ போடுங்கப்பா அவரோட சாங்க. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. பாஸ் கான்பிடென்ட்டை விடாதீங்க, வாங்க ஆடலாம். ஏப்பா இதுதான் உங்க ஸ்பீடு ஏத்துங்கப்பா. ஆபரேட்டர்கார தம்பி அந்த பாட்டை நிப்பாட்டுப்பா. ஏன்பா ஏஜென்ட்டுக்கார தம்பி இங்க வாப்பா. முதல்ல என்னப்பா இவங்க போட்ட ஸ்டெப்பே போட்டுன்னு இருக்கிறாங்க, ஸ்டேஜை கீச்சை உடச்சிட போறாங்கப்பா. இந்த வருஷம் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அருமையா இருந்ததுப்பா. வாங்கின காசுக்கு நல்லாவே வேலை பார்த்துட்டப்பா. உங்க ஊர் ஆட்டக்காரங்கெல்லாம் கூட்டுன்னு பத்திரமா போப்பா. என்றா கணக்கு நாட்டாமனா தீர்ப்பு சொல்றவனா தான் இருக்கணும். இதை மாதிரி ப்ரோக்ராம் எனக்கு கூட்டுன்னு வந்துட்டியடா. வாடா நம்ம வேற பஞ்சாயத்துக்கு போவோம். ஐயா போலாங்கய்யா. பஞ்சாயத்துன்ற பேர்ல எத்தனை பேர் குடியாளிக்க போறான்னு தெரியல. கணக்கு இப்ப நம்ம போயிடலாம். குரூப் போட்டோ எடுக்க கூப்பிடுவாங்க, அப்போ வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுப்போம். நீ இதுக்கு தான் லைக்கு. எஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வச்சோம். நன்றி நன்றி நன்றி. எங்களது கலக்கல் காமெடி காய்ஸின் பயணம் அடுத்த ஆண்டும் தொடரும்.